ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதலை நிறுத்த இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ வலியுறுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதையடுத்து அங்கு தொடங்கிய போராட்டம் நாளடைவில் வன்முறையாக மாறியது. பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என வன்முறை பெரிதாக வெடித்ததை தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதனால் அங்கு இராணுவம் ஏற்படுத்திய இடைக்கால அரசு அமைந்துள்ளது. மேலும் அங்கு இந்துக்கள், புத்த மதத்தினர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் தொடர்கிறது. இந்த தாக்குதலை தடுக்க வேண்டும் என உலகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ அமைப்பு வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை தடுக்க இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பொலிட் பியூரோ விடுத்துள்ள அறிக்கையில், வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்ந்ததற்கு பிறகு அங்கு ஹிந்து வழிபாட்டு தலங்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளது. இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதன் மூலம் வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி அங்குள்ள அடிப்படைவாத சக்திகள் சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்றன என்பது புலனாகிறது. எனவே வங்கதேசத்தில் அமைந்துள்ள இடைக்கால அரசு இவற்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள், அவர்களின் உடைமைகள் மீதான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்திய அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் பொலிட் பியூரோ அறிக்கை தெரிவித்துள்ளது.